இந்த ஒரே நவராத்திரி சாயந்தரத்திலேயே சாரதாம்பாள், கற்பகாம்பாள், ரங்கநாயகி, ஆண்டாள், லலிதா பரமேஸ்வரியா நம்ம கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திட்டாளே ஹரிணி அக்கா. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஜெகத்தையே இயக்கும் சர்வேஸ்வரனுக்கும் சக்தியாய் உள்ளே இருந்து செயல்படுவது அந்த ஜெகன்மாதா தானே. அந்த ஜெகன்மாதா இந்த உலகத்துக்கு உள்ள நாரி சக்தி. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற நாரி சக்தி எல்லாம் பார்க்க வேண்டாமா? முதல் நாரி சக்தி எல்லா அம்பாளையும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே நிறுத்தி அவளையே பார்க்கறதுக்கு அம்பாள் மாதிரி ஆக்கின அந்த ஹரிணி அக்கா. அவளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்தது ஹரிணி அக்காவை இந்த உலகத்துக்கு கொடுத்த ஹரிணி அக்காவின் அம்மாக்கு நம்மளுடைய நன்றியை சொல்லிட்டு கைத்தட்டலாம். அடுத்த நாரி சக்தி ஹரிணி அக்காவை இந்த கலை உலகத்துக்கு கொடுத்த ஹரிணி அக்காவுடைய குரு ஸ்ரீமதி ஷீலா உன்னிகிருஷ்ணன். அவளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அடுத்த நாரி சக்தி இந்த மாதிரி ஒரு பிரமாதமான ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி உற்சவோட ஃபவுண்டரான ஸ்ரீமதி பிரியா முரளி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். பிரியா மாமி முரளிதர சுவாமிகளோட சிஷ்யை. சுவாமிகள் இயற்றிய மதுர கீதங்களை இந்த உலகத்துக்கு அவளோட யூடியூப் சேனலான அந்த ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி உற்சவ் வழியாக எல்லா ரசிகர்களுக்கும் கொடுத்துட்டுருக்கிற அந்த நோபல் ஜாபை பண்ணுறா. அந்த சுவாமிகள் இயற்றிய மதுர கீதங்களை கொடுத்துட்டுருக்கிற அந்த யூடியூப் சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாரும் உடனேவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி பல பல நிகழ்ச்சிகளை பாருங்க. பெரிய பெரிய வித்வான்ஸ் விதுஷிஸ் எல்லாம் தான் இந்த யூடியூப் சேனலில் பர்ஃபார்ம் பண்ணுறா. திருப்பி ஒரு பெரிய கைத்தட்டலை பிரியா மாமிக்கு கொடுத்து அவளை மேடை கழிக்கலாம். ராதே. இந்த குழந்தைக்கு அப்புறம் பேசுறதுக்கு நம்மளுக்கே ஒரு பயம் வருது ஸ்டேஜில் ஏறி. அப்பேற்பட்ட வசுந்தராக்கு பல கோடி நன்றிகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் வீக் தான் நான் அவளை நம்ம குல்தீப்பாய்ஜியோட சேனலில் பார்த்து அச்சுஷாஷ்டகம் இவ்வளோ அழகாக சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு ஹரிணிகிட்ட கேட்டும்போது ஹரிணி எனக்கு இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணினா, இவ அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணினா. ஸோ நம்ம கேட்டுட்டு இருந்தோம் யாரை எம்சியாக கூப்பிடலாம். எம்சினா டிப்பிக்கலாக ஒரு இங்கிலீஷில் வருவா, நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் யாராவது ஒரு பொருத்தமானவா இந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்தாப்புல அப்படின்னு யோசிக்கிறச்சே ஒரு பாலா திரிபுர சுந்தரியே நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்கும் போது அதை விட ஒரு நவராத்திரி விசேஷத்தை எப்படி கொண்டாட முடியும்? ஸோ அப்பேற்பட்ட வசுந்தராக்கு எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் தரலாம். சும்மா ஒரு பாயிண்டர்ஸ் தான் நான் கொடுத்தேன். அவளோட உட்காந்துண்டு ஒரு ரெண்டு வரிகள் அப்படின்னு சொன்னேன். அதை ஒரு நேரேட்டிவாக வீவ் பண்ணி இவ்வளோ அழகாக கதைகளோட உபகதைகளோட நம்மளுக்கு இவ்வளோ அழகாக இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. இப்பேற்பட்ட குழந்தைக்கு we'd like to offer our small token of appreciation. Umaji will offer the token of appreciation to Vasundhara. It is our honor and bhagyam that we have amidst us His Holiness Shri Shri Muralidhara Swamiji's personal secretary, Dr. Bhagyanathan, in our midst. I would like to invite him to stage to speak a few words and bless all of us on this very auspicious occasion. Shri Gurubhyo Namaha, Radhe Radhe, pranams to all. சத்குருநாதர் மாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்களுடைய சரணங்களில் எனது சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்கள் அன்பர்கள் எல்லோரையும்
நமஸ்கரித்து இப்படி ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதை அமைச்சு கொடுத்த நம்முடைய பிரியாஜி அண்ட் ஹர் டீம், த ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி, ரைஸ் ஆஃப் மார்கழி டீம், அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு ரொம்ப ஒரு பரம பாக்கியமான ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு நாள். இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் சுவாமிஜி நவராத்திரி உற்சவத்தை நம்முடைய ஆசிரமத்தில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட அவர் சொல்லி அனுப்பிச்சு வச்சார். தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ், அதை நம்முடைய ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி டீம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு இனிஷியேட்டிவ் லெட் பை பிரியாஜி, தி ஹோல் டீம், உமாமையப்பன்ஜி ஹூஸ் ஹியர் அஸ் வெல். அதே மாதிரி இப்படி அவருடைய கீர்த்தனங்களையும் மகான்களுடைய சாகித்யங்களையும் உயிரோட்டத்திற்கு கொணர்ந்த இந்த ஒரு அருமையான ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லணுமா, பக்தர்னு சொல்லணுமா, சௌபாகியவதி ஹரிணி ஜீவிதா அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் தன்னுடைய ஆசீர்வச்சனங்களையும் தன்னுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவித்தார். அதை முதல்ல தெரிவிக்க சொன்னார். ஸோ ஐ கன்வே தட் டு யூ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா சுவாமிஜி எப்பொழுதுமே சொல்வார், நம்முடைய ஒரு கலாச்சாரம், பாரதிய சம்ஸ்கிருதி. அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, சுவாமிஜி நம்ம பிரேமிக்கவர்தனா அந்த கிருஷ்ணர் அந்த ஃபோட்டோவில் கூட இருக்கார். அதுக்கு ஒரு அழகழகாக அலங்காரம் பண்ணுவார். அப்படி ஆபரணங்கள் சாத்தி அலங்காரம் பண்ணி கிரீடம் சாத்தி, பிரேமிக்கவர்தனே கொள்ள அழகு. அவருக்கு சுவாமிஜி பண்ணக்கூடிய அலங்காரம் அப்படி அழகாக இருக்கும். அத்தனை அலங்காரமும் பண்ணி அத்தனை பூஷணங்களும் சாற்றி கடைசியாக அந்த கிரீடத்துக்கு மேலே குட்டியா அழகா ஒரு மயில்பீலி சாத்துவார். அதுதான் அவருக்கு மேல இருக்கும். அந்த மயில்பீலி தான் இருக்கிறதுலே அழகா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு குட்டியா அந்த வசுந்தரா இப்படி பேசினது அந்த மயில்பீலி மாதிரி இருந்தது. பிரேமிகவர்தனுடைய சிரஸ்ல இருந்த மயில்பீலி மாதிரி இருந்தது. I was simply astounded by how she was able to do all of this. May Guru Maharaj bless her as well, and may she grow spiritually, may she grow in every way possible. May all good things happen to her in life.